இந்தியன் கிரிக்கெட் டீம். இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஐசிஐசிஐ அதாவது தேர்வுக்குழுவில் வந்து நம்பகத்தன்மை உள்ள ஒரு உறுப்பினர் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறதில் போட்டிருக்காங்க. அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் வைக்கிறேன். நான் ஒரு ஸ்ட்ரீட் பிளேயர், அதாவது வந்து ஸ்ட்ரீட்டில் விளையாடக்கூடிய ஒரு நபர். தேர்வுக்குழுவில் சமர்ப்பித்து நான் வந்து உள்ளே போகிறதுக்கு உண்டான எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் செய்கிற நபரோ இல்லை வந்து அதுக்குண்டான பணபலமாக எனக்கு இல்லாதனால மெம்பர் குழுவுக்கு நான் அப்ளிகேஷன் போடுறேன். அதை நிரூபிக்கிற மாதிரி நீ ஏதாவது பதில் வச்சு எங்களுக்கு கடிதம் வந்து நாங்கள் கடிதம் மூலமாக சொல்கிறதோட வீடியோ மூலமாக சொல்கிறேன். 1968 அது கிடையாது, 1986 அதுவும் கிடையாது, 1998 சங்ககாரா 196 அடிச்சு ஒன் டைம் மேட்ச்சில் ரெக்கார்டு வச்சார். எத்தனை ஸ்கோருக்கு 96 பாலுக்கு 196 அடிச்சு ரெக்கார்டு வச்சாருன்னு சொல்லிட்டு அங்கே ரெக்கார்டில் பதிவாயிருக்கு. அது பதிவாகிறதுனால சச்சின் டெண்டுல்கருடைய 192 எடுத்த ரன் ஆனது, அதாவது 92 பாலுக்கு 192 எடுத்த ரெக்கார்டானது பின்தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதில் சங்ககாரா எடுத்த ரன்னானது உண்மையா அப்படின்னு பார்க்க போனால் இல்லை, உண்மை கிடையாது. ஏன்னா அன்னைக்கு நாளில் விளையாண்டது ஜெயசூர்யா விளையாண்டது சங்ககாரா விளையாண்டதாக தப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது ஒன்று. இன்னொன்று, ஜெயசூர்யா அடித்த ரன்னானது 96 பாலில் 186 ரன், 96 பாலில் 186 ரன். இது ரெக்கார்டாகி உள்ளது எங்கன்னா ஐசிஐசிஐ ரெக்கார்ட் பண்ண 1986 அப்படிங்கிற இயரில் 14/6/1986 இயரில் பதிவாயிருக்கு. எத்தனை மணிக்குன்னா பகல் 12:25 இந்த ரெக்கார்டு பதிவு பண்ணது பதிவாயிருக்கு. இது என்னால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும், நான் நிரூபிச்சிட்டேன். இது ஒன்று. ரெண்டாவது, ஜவஹர் ஸ்ரீநாத் வீசின பந்தில் 6 பாலுக்கு 6 விக்கெட் எடுத்தாருன்னு தப்பாக ரெக்கார்டு பதிவு பண்ணி அதுதான் பெரிய ஸ்கோர் ரெக்கார்டுன்னு நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. அது தப்பு. அமீர் சோயில் அக்தர், அதாவது ஷோயிப் அக்தர் வீசின பாலில் 5 பாலுக்கு 5 விக்கெட் எடுத்து 6வது பாலுக்கு வந்து கேட்ச் மிஸ்ஸிங் பண்ணதுனால அது வந்து 6 பாலுக்கு 5 விக்கெட் எடுத்தது தான் ஹையஸ்ட் ரெக்கார்டு. பாகிஸ்தான் எடுத்தது தான் ஹையஸ்ட் ரெக்கார்டு. நான் தப்புன்னு சுட்டி காட்டணும், இதுதான் என்னுடைய பொறுப்பும் கூட. தப்புன்னு சுட்டி காட்டணும், இதுதான் என்னுடைய பொறுப்பும் கூட. அதாவது ஒரு மெம்பரோட பொறுப்பும் கூட. அதைத்தான் நானும் செய்கிறேன். ஏன்னா நீங்கள் ரெக்கார்டுன்னு பதிவு பண்ண ஜவஹர்லால் ஸ்ரீநாத் வந்து அன்னைய டேட்டை விளையாடவே இல்லை. என்னைக்கு 16/6/1986 அன்னைக்கு விளையாடவே இல்லை. ஏன்னா அன்னைக்கு அவருக்கு வந்து கால் வலின்னு சொல்லிட்டு காலில் முட்டில் காயன்னு சொல்லிட்டு வெளியேறிட்டார். அன்னைக்கு விளையாண்டது பந்து வீசினது ராபின் சிங். அவர் வந்து விளையாண்ட விளையாட்டில் 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடித்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணதான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. கிடையாது, 6 பாலுக்கு 5 சிக்ஸ் அடித்து கடைசி பாலில் வந்து அவுட் ஆனார். க்ளீன் போல்ட் ஆனார். ஷோயிப் அக்தர் பாலில் க்ளீன் போல்ட் ஆனார். அதான் ரெக்கார்டு. அதுலேயும் தப்பு பண்ணியிருக்கீங்க. மெம்பர்ஷிப் நீங்கள் எனக்கு மெம்பர்ஷிப் தரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் உறுப்பினருக்கு நான் தகுதி பெறேன்னா நான் உண்மையை தான் சொல்லணும். அதாவது யார் என்ன நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே, இதைத்தான் நான் செஞ்சிட்ருக்கேன். மெம்பர்ஷிப் உட்கார்ந்தாச்சுன்னா தப்புன்னு தான் சொல்லணும். அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அது ஷோயிப் அக்தர் தன்னுடைய ரெக்கார்டை செஞ்சது வந்து 16/6/1975 85 இயர். 1985 இயர் 14/6/1985 இந்த டேட்டில் பதிவு பண்ணியிருக்காரு. பகல் 12:45 இந்த ரெக்கார்டு செஞ்சுருக்காரு. நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். நான் என்னுடைய ரெக்கமெண்டேஷனை இந்தியன் ஐசிஐசிஐ கமிஷனுக்கு நான் என்னுடைய ரெக்கமெண்டேஷனை வைக்கிறேன். தேங்க்யூ. நான் உங்கள் மிஸ்ஸட். என்னுடைய பேர் மிஸ்ஸட். நான் உங்கள் மிஸ்ஸட்.